ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 6 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த சேட் மான்ஸ்டரை போட்டு தந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்பிரிட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த 7வது டஞ்சன்ல இருக்க இன்னொரு டஞ்சனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவாத இழுத்துட்டு போயிரும். நம்ம ஹீரோ டே அந்த ஸ்பிரிட் டே வட போச்சடா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட்டை எடுக்க முடியாம நம்ம ஹீரோ வேற டஞ்சனுக்கு போயிருவான். அங்க போய் பார்த்தா இன்னொரு டஞ்சன் வரும். அது என்ன டஞ்சன்னா நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் போனா பாத்தீங்களா அந்த ஐயாருக்கு வில்லேஜ் காட்டெல்லாம் எரிச்சு விட்டு அங்க இருக்க லீடரை போட்டுலானே அங்கதான் போயிருக்கான். அங்க அந்த லீடர் செத்து போனதை பார்த்துட்டு மத்த வேட்டைக்கார ஐயாருக்குலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அழுதுகிட்டே நின்று இருக்க நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு ஓ இவங்கெல்லாம் வெறி பிடிச்ச ஐயா இருக்காச்சே, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா, இவங்க கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேனா, இல்ல இவனுங்க என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான்லா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அங்க இருக்க அந்த ஐயாருக்கு மாட்சா நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர நம்ம ஹீரோவோ டே என்னடா ஏதோ குடும்ப சென்டிமெண்ட் படத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வெறும் மான்ஸ்டர்ஸ் தான், என் கையால சாக போற மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமா அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போவார் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க மத்த ஐயாருக்கு மாஸ்டர் எல்லாத்தையுமே போட்டுல ஒரே ஒரு ஐயாருக்கு மாஸ்டர் அதோட லீடர் மட்டும் நின்று இருக்குமா. அதுகிட்ட போய் நம்ம ஹீரோ என்னடா தம்பி உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பம் செத்து போச்சுல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கிண்டல் பண்ண டக்குன்னு அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணிட்டு அவன் தலையை துண்டா வெட்டிடுவாரு. அவ்வளவுதான், இந்த 2வது டஞ்சனும் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஐயோ போன தர மாதிரி ஆயிடக்கூடாது, டக்குன்னு இவங்களோட ஸ்பிரிட் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே எடுத்துக்குவாரு. அப்புறம் அடுத்த டஞ்சனுக்கு போனா இதுதான் 3வது டஞ்சன். அது என்ன டஞ்சன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டஞ்சன் தாங்க, அந்த டைல்ஸ்லாம் இருந்தது இல்ல அந்த டஞ்சன் தான் நம்ம ஹீரோ போயிருக்காரு. என்னடா இந்த டவர் போட்டு கடுப்பேத்துது, லாஜிக்கே இல்லாம ஏதோ இதுக்கு முன்னாடி விளாண்டாதான் மறுபடியும் விளாட வைக்குது, கடுப்பாகுது. சரி நான் என்னோட எனர்ஜியை ரிகவரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரில இருந்து ஹெல்த் போஷன் சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்க நம்ம ஹீரோக்கு திரும்ப எனர்ஜி கிடைச்சிரும். அப்புறம் அந்த பாட்டில் என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த தண்ணியில தூக்கி வீசிடுவானா, அந்த தண்ணி கடுப்பாயிரும். டே ஏன் மலையாடா வீசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த டாஸ்க்கு. நீங்க இந்த தண்ணியை கோவப்படுத்திட்டீங்க, இதுல இருந்து தப்பிச்சு அந்த ரெட் டைல்ஸ்ல போய் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஐயோ என்னடா பாட்டில தூக்கி வீசினதுக்கு இது கடுப்பாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அது அப்படியே நம்ம ஹீரோ போற வழியில அந்த தண்ணி நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தப்பிக்கணும்டா சொல்லிட்டு அவரோட ஆக்சிலரேஷன் பவரை யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு அப்படி வேகமா போலான்னு பார்த்தா மறுபடியும் தண்ணி நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கும். அதனால அந்த ஸ்பிரிட் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்குமா. அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் தப்பிச்சு அந்த ஐயாருக்கு மான்ஸ்டரோட அந்த ஸ்பிரிட்டை வாயில வச்சு முழுங்கிட்டு மறுபடியும் பவர் எல்லாம் ரிகவரி பண்ணி மறுபடியும் தப்பிச்சு அந்த சேபிள் டைல்ஸுக்கு போடுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்க. தண்ணி குறுக்க வந்து நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு அடிக்கும் பாருங்க. தூக்கி ஒரு வீச அப்படியே நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த செவப்பு டைல்ஸ்ல உழுவார் பாருங்க பொந்துன்னு. அந்த ஐயாருக்கு மான்ஸ்டரோட அந்த ஸ்பிரிட் அப்படி டேமேஜ் ஆகி போயிருது. நம்ம ஹீரோக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆகல. நம்ம ஹீரோ அந்த செவப்பு டைல்ஸ்ல வந்து விழுந்தனால இந்த மிஷினும் முடிஞ்சிருது. அந்த தண்ணி வந்து அட்டாக் பண்ண வரும் பாருங்க, வந்தது அப்படியே நம்ம ஹீரோவை குளிப்பாட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிருது. நம்ம ஹீரோ ஒரு வேலை இதை முடிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்க. அப்புறமா போர்ட்டல் ஓப்பன் ஆக அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோ அவன் ரூம்ல இருக்கான். அப்ப ஸ்கிரீன் பாப்ப பாக்கி இந்த 7வது ஃப்ளோர் டஞ்சனை 1000 பேர் முடிச்சிருக்காங்க. ஆனா இதுல நீங்க டாப் 10ல இருக்கனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு, உங்களால ஹாலோ பவர் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒளிவட்டம் பவர். அதுல 3 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ரூலர், இன்னொன்னு ஹண்டர், இன்னொன்னு மாங்குங்கிறது துறவி. இதுல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அதுல ஒவ்வொரு இதுல என்னென்ன பவர் பாக்குறான். ரூலருங்கிறது நம்ம ஹீரோட எஜிலிட்டி பவர், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் தனித்திறமை, இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ரூலர். இங்க ஹண்டர்னா உங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், வேட்டையாடுற பவர் அதிகரிக்கும். அப்புறமா மாங்க், அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி இருந்ததுன்னா அது உங்களை மெதுவா உயர்த்தும், அது ரொம்ப மெதுவா உயர்த்தும், இது அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல அதை கட்டு நம்ம ஹீரோ இது 2 வேண்டாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலர் ஒளிவட்ட பவரை நம்ம ஹீரோ சூஸ் பண்ணோன்னே சும்மா பவர் வெறித்தனமா அப்டேட் ஆகும். நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ்ல பார்த்தா எஜிலிட்டி பவர் ஸ்டாமினா எல்லாமே அதிகமாகும் பாருங்க. நம்ம ஹீரோ அசந்து போயிடுவான், என்னடா இந்த பவர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட லிஸ்ட் வரும். அதை பார்த்துட்டு இதுல நீங்க எதை வேணா ஒன்றிணைக்கலாம், இது 2த்தையும் நீங்க ஒன்றிணைச்சிங்கன்னா உங்களுக்கு புது விதமான ஒரு பவர் கிடைக்கும் சொல்ல நம்ம ஹீரோ இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வீக்கையும் அந்த காம்பேக்ட் கண்டினியூஷன் இது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணுவான் பாருங்க. இந்த சோலோ மேக்ஸ் லெவலில் நம்ம ஹீரோ எப்படி 2 பவரை மிக்ஸ் பண்ணுவான், அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ 2 பவரையும் மிக்ஸ் பண்ணோன்னே புதுசா ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க.
அந்த பவர் ஃபோர்ஸ்ஃபுல் பிரேக் த்ரூ, இது ஒரு டி ரேங்க் பவர். இது மூலமா எந்த தடையினாலும் அடிச்சு நொறுக்கிட்டு போகலாம் சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எனது 2 எஃப் ரேங்க் பவர் ஒன்னே சேர்த்தா ஒரு டி ரேங்க் பவர் கிடைக்குதா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பவர் ஒன்னு சேர்ப்பான். அது ஒன்னு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு ரேஞ்சர் நாலேஜ். ரேஞ்சர் நாலேஜ்னா தூரத்துல இருந்து தெளிவா பாக்குறது அந்த பவர். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்னா தீயில இருந்து காப்பாத்துறது. இது ரெண்டுமே எஃப் ரேங்க் தான். அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு பார்த்தா ஒரு இ ரேங்க் ஸ்ட்ரென்த் அண்ட் டைஸ். அது மூலமா எந்த ஒரு வலிமையான சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது வந்தோடனே நம்ம ஹீரோ எனது ஒரு இ ரேங்கா, போன தடவை டி கிடைச்சது இப்ப என்ன இ கிடைக்குது அப்படின்னா காம்பினேஷன் கரெக்டா இருந்தா தான் பவர்ஃபுல்லா கிடைக்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பெட்ல படுத்துட்டு ஆமா ரிவார்டை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிவார்டை பார்த்தா அதுல நம்ம ஹீரோக்கு புயல் வீரன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அது மூலமா நம்ம ஹீரோ புயல் மாதிரி செம்ம ஸ்பீடா ஓடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு என்னடா இது புதுசா ரிவார்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவார்டை பார்ப்பான். அதுல ஒரு ஷூ கிடைக்கும். அந்த ஷூவை மாட்டுவான் பாருங்க. அதோட பவர் என்னன்னா அது ஸ்பீடையும் அட்டாக்கையும் ரொம்ப அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஆக்சிலரேஷன் பவரை இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நான் முக்கியமான ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் ஸ்டோர்ல இருந்து வாங்குவான். அது என்ன அப்படின்னா ஃபயர்ல இருந்து எப்படி ஃபயர் ரெசிஸ்டன்ட் காப்பாத்தும், அதே மாதிரி இந்த மேஜிக்ல இருந்து இந்த மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் காப்பாத்தும். அது நம்ம ஹீரோ எதுக்கு வாங்கியிருக்கானா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்து அட்டாக் பண்ணதுல ஒருத்தர் அவனோட ஹார்ட் யூனிட்டியை போட்டு நம்ம ஹீரோவை மேஜிக்கால அட்டாக் பண்ணா பாத்தீங்களா, அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ இதை வாங்கியிருக்கான். அதை வாங்கி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணோன்னே நம்ம ஹீரோக்குள்ள அப்படி மேஜிக்லாம் வரும் பாருங்க. நம்ம ஹீரோ உடம்பு ஒரு மாதிரி ஆகும். நம்ம ஹீரோ அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னடா அது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருப்பான். அவனுக்கு ஃபுல்லா அந்த பவர் கிடைச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு நிப்பான் பாருங்க. அவன் நம்ம ஹீரோ அப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா என் உடம்பு இவ்வளோ லேசா இருக்குது, இதுதான் மேஜிக்கோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு தரையில ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. தர சும்மா சல்லியா நொறுங்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல நான் லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களோட நெக்ரோமான்சர் பவர் அப்டேட் ஆயிருக்கு, அதாவது இப்போ உங்களால செத்து போனவங்கள உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேடோ மோனார்க்கு என்ன பவர் இருக்குமோ அரைஸ் அது இப்போ நம்ம ஹீரோக்கும் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோக்கு அதை பத்தி முழுசா எந்த ஐடியாவுமே இருக்காது. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அடுத்தது நான் இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகணுமா இல்ல பூமிக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்க கட் பண்ணா இந்த பக்கம் பூமியில பார்த்தா ஒரு பெரிய டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட ஒரு 3 பேர் வரானுங்க. அதுல முன்னாடி இருக்க தடி அவனை பார்த்துட்டு டே என்னடா உன் கூட எவனுமே வந்து சேரலையா, என்னதான் நீ டஞ்சன் கேட்ட காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் நீ ஒரு ஈ ரேங்க் அண்டர்ரா, உன் கூட எவனுமே வந்து சேர மாட்டான், ஒழுங்கா அந்த டஞ்சன் கேட்டை என்கிட்ட வித்துட்டு இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவன் மறுபடியும் வந்துட்டானா கடுப்பேத்துறதுக்கு. இவன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கான். ஆமா ஏன் இவ்வளவு ஹண்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க, என்கிட்ட இருந்து இந்த டஞ்சன் கேட்டை வாங்கிட்டு போலான்னு பாக்குறாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த தடியை மறுபடியும் இவனை பார்த்துட்டு டேய் உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் புல்ல கூட எவன்டா வந்து சேருவான், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரி டீமை சேர்த்து டஞ்சனுக்குள்ள போறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க பைத்தியக்கார நாய் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் அப்படி வழி விடுறாங்க. பார்த்தா நடுசுல நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நடந்து வருவார் பாருங்க. நடந்து வந்து அந்த உட்கார்ந்துட்டு இருக்கவனை பார்த்துட்டு இங்க பாரு என்னோட ஐடி கார்டு இதுதான், நான் ஒரு ஹண்டர், நான் ஒரு சீராங் ஹண்டர், நான் உன் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவனா வரலங்க தாராளமா வரலங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பின்னாடி இருக்க அந்த தடியா இருக்கான் பாருங்க நம்ம ஹீரோ ஷோல்டர்ல கைய வச்சுட்டு டேய் யாரா நீ அவன் டீம்ல போய் சேர போறியா, பார்க்க குழந்த மாதிரி இருக்க, மூஞ்ச அடிச்சு கொலன்னு ஆக்கிடுவேன், ஒழுங்கா அங்கிருந்து போயிரு, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த தடியை மறட்டுவானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவாரு. அப்படியே செம்ம கடுப்போட திரும்பி அவனை பார்த்துட்டு டேய் ஒழுங்கா அவன் கையை எடுத்துரு, இல்ல உனக்கு கையே இருக்காது அப்படி சொல்லிட்டு மிரட்ட நம்ம ஹீரோட ஆறா சும்மா பத்திக்கிட்டு எரியும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த தடியை அப்படி மிரண்டு போயிடுவான். ஆனா அந்த தடியை கூட இங்க இந்த 2 அல்லக்கை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, ஏ பாத்தியாடா நம்ம பாஸோட ஆறா பாரு, அவன் பயந்து போய் உச்சா போயிட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும் ஆமாண்டா அந்த யூரின் ஸ்மெல்லு ஹெவியா அடிக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த தடியன் டக்குன்னு திரும்பி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு டேய் அது நான் தாண்டா ஏமலை தாண்டா அடிக்குது, பேசாம இருக்கடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை இங்க நம்ம ஹீரோ பார்த்து டேய் உன்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுவான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பையனும் நிப்பானா ஈராங் அன்ட்ரு அவனை பார்த்து நம்ம ஹீரோவும் பேர் என்னன்னு சொல்ல அதுக்கு அந்த ஈராங் அன்ட்ரு பையனும் என் பேர் ஊங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இப்போ வேற யாரும் உன்னோட டீம்ல வந்து சேர்ற மாதிரி தெரியல, நம்ம 2 பேரும் இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த ஊவும் சரிங்க நான் இப்படி நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல, பயமாவே இருக்குது, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போவான். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து அவன் ஐயோ பயமா இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் நீ பயப்படாத எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு அவன் என்ன இவன் இவ்வளவு கான்பிடண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த ஊ கேட்பான், நீங்க எப்படிங்க எவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க, சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த டஞ்சனுக்குள்ள முதல்ல ஈ ரேங்க் அண்டர்ஸ் ஆவாங்க இல்ல சி ரேங்க் அண்டர்ஸ் ஆவாங்களா, யார் அதிகமா சாவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ
ஈராங்கன்றது தான் சாவாங்க, அவங்க தானே பவர் கம்மி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த ஊ சொல்லுவான் பாருங்க, அதுதாங்க இல்ல, யார் இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள ஓவர் கான்ஃபிடண்டா இருக்காங்களோ அவங்க தான் சாவாங்க. இது வண்டி ஓட்டுற மாதிரி தான், எனக்கு கண்ணை மூடிட்டே ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு ஓட்டுனா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதே மாதிரி தான் நீங்க இப்போ ஓவர் கான்ஃபிடண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஊ சொல்லுவான், ஏங்க எனக்கு டஞ்சன் கேட்ட பற்றி நல்லாவே தெரியும், நீங்க இப்பதான் தடவை டஞ்சன் கேட்டுக்குள்ளேயே வரீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது நான் முதல்ல வரணும், நான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸை சண்டை போட்டிருக்கேன்டா, ஆமா அதை பத்தி உனக்கு தெரியாது இல்ல, சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஊவும் நான் லீடு பண்றேங்க என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் லீடு பண்ணணும்னு நினைச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய லிசார்டு மான்ஸ்டர் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த ஊ பதறுவா, ஐயோ 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 என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நின்று போனா அந்த ஊ. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது 2 பேரும் பார்த்து பார்த்து முறைச்சுக்கிறாங்க, என்ன முறைச்சிக்கிற போட்டி எதுவும் நடக்குதா, ஐயோ எனக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நான் திருப்பி அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ள போயிருவேனே, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேய் கொஞ்சம் ஓரமா போய் நில்றா, டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு சும்மா செம்ம ஸ்பீடா போய் அந்த லிசார்ட் மான்ஸ்டரை வெட்டுவார் பாருங்க துண்டு துண்டா. அதோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னே இவன் ஆடி போயிடுவான், அசந்து போயிடுவான், என்னங்க நீங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாங்க, உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்களே லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ சரிடா இதுக்கப்புறம் நானே லீட் பண்றேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டே இருக்கும்போது அதே மாதிரி நிறைய லிசார்ட் மான்ஸ்டரா வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அசால்ட்டா வெட்டி வீசிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு அந்த ஊ ஈராங்கன்றோ யார் இவரு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்ட்டு எப்படி சோலோ லெவலிங்ல நம்ம சேர்மன் சவுல் நம்ம சங் ஜின்வோவை பார்த்துட்டு இது ரைடு இல்ல இது ஒரு பக்க படுகொலை அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரிதான் இங்க அவனும் சொல்றாங்க, இது ரைடு இல்லையா இது ஒரு பக்க படுகொலை, ஒன் சைடு மசக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ செம்ம மாஸ் காட்டிட்டு இருப்பான். அப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையுமே கொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து மானா கிறிஸ்டஸ் எல்லாம் எடுத்து இந்த ஈராங்கன்ற ஊருக்கான் பாத்தீங்களா, அவன் பேக்ல வச்சு பேக்கை தூக்க வைக்க, அதை பார்த்துட்டு எங்க நான் பேக் தூக்க தாங்க லாய்க்கு, ஆமா இந்த மானா கிறிஸ்டஸ் எல்லாம் எப்படி நம்ம ஷேர் பண்றது, உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பட்டார்னு ஒரு லிசார்ட் மான்ஸ்டர் அப்படி பின்னாடி இருந்து குத்த வரும் பாருங்க. நம்ம ஹீரோ சட்டாரம் திரும்பி அதை வெட்டி வீசிடுவாரு. அப்புறம் இந்த ஊவை பார்த்துட்டு இப்ப இங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம உடனே இங்க இருந்து முடிச்சுட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்குள்ளேயே இன்னொரு டஞ்சன் கேட் இருக்கும், அதுக்குள்ளதான் பாஸ் இருப்பான், அவனை போட்டுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஊவும் போக, அந்த ஊ நம்ம ஹீரோ பார்த்து அண்ணே முடிச்சிருவீங்களாண்ணே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் தம்பி பயப்படாதடா வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க பாஸ் லிசார்டு ரெட் கலர்ல உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க பெரிய சேர்ல. அவன் நம்ம ஹீரோவையும் அந்த ஊவையும் பார்த்த உடனே உட்கார்ந்துட்டு இருந்தவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பாஞ்சு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஊ இருக்கான் பாருங்க, அண்ணே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுங்கண்ணே, பாஞ்சு வரானே பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதாண்டா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு மாசா போய் அட்டாக் பண்ண போவாரு பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். மணி சேர்வை, அருண்ராஜ், நரேஷ்குமார், ராஜா ராஜா, முகமது லுக்மான், ஹரிகேசவன், அஸ்வின் ராஜா, அர்ஜுன், சிவகணேஷ், முகமது கான் பசீர், விக்கி, கோகுல், தினுஜன், ஆசிக், ஏஎம் ஃபைசர், ஆஸ்டன் ராஜ். நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் கோச்சுக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன்.